ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈசிடி கேமர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் சீன் தேவையில்ல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 சைனீஸ் வெர்ஷனு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் கொஞ்சம் விளாண்டுட்டு அடுத்த விட்டுருப்பாங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே, எப்படி இருக்கும்? ஓகே, என்னது இதுதான் கேமா? நான் ஆடுன்னு நினச்சிட்டேன், ஆடுன்னு நினச்சி பாஸ் இல்லை. இது செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது கைஸ். இது ஜம்ப்பு, இதில் லாங் ப்ரெஸ் பண்ணால் வெப்பா நல்லா இருக்குங்க. என்ன பண்ணுற செம்மையாக இருக்குது செம்ம சூப்பர். இது சைடு அவனை காமிக்குது கைஸ். அவன் கூட நம்ம போய் பேட்டில் பண்ணுமா அப்படின்னு தான் நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு வீடியோ போடணுமா வேணாமா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்தமாதிரி கேமுக்கு லைட் கலரில் இருக்குது கேஸ், அப்படி தான் நிஜமாக இருக்குமான்னு தெரில. ஓகே போவோம், நம்மளுக்கு என்ன தெரியும். ஐயோ ஓகே, நம்ம இறங்குவோம். ஏதோ உங்கள் மின்னுது கைஸ், மின்னுது. உங்களை அங்கே எலக்ட்ரோமேனு தான் நினைக்கிறேன். எலக்ட்ரோமேனு, ஆமாம் கைஸ், எலக்ட்ரோமேன் டீச்சர் தான். எலக்ட்ரோமேனே தான் நான் அமேசிங் ஸ்பைடர்மேனில் வரும். வந்துட்டான் பாருங்க. ஏதோ பேசி விடுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை. என்னடா வச்சு என்ன பண்ணுறாங்க? எலக்ட்ரிக் பண்ணுறாங்க. போடு செமையாக பண்ணிட்டான். இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம், ஏன்னா பேச்சு தான் பேசுவாங்க. என்ன பண்ணாங்க? இவனை கூட பேட்டில் பண்ணுமா? பேட்டில். ஐயோ கைஸ் ரொம்பவே கஷ்டமான எனிமி. ஏன்டா நீ யாரா நீ? எலக்ட்ரிக் அடிக்கிறான். நோ எலக்ட்ரோமேன், நீ என் ஃபேன் தானே. நான் படம் பார்த்த வரைக்கும் அவன் நம்மளோட ஃபேனு. ஆனால் ஒரு எலக்ட்ரிக் மிஷின் வரும், அதில் அவன் தேவையில்லாமல் சரி பண்ணுறேன்னு 2 பைப்பில் சேர்த்து அவன் மேலே கரண்ட் அடித்து அதுக்கடுத்து தான் என்னது போட்டு அடி போட்டு சமடி வாங்கி பார்த்தீங்கன்னா அதான் அவனை ஒரு இது சர்ச்சுக்காக ஒரு லேபுக்காக ஒரு மீன் வச்சுருப்பாங்க. அந்த மீனே அவனுக்கு அடிச்சிடும். அதுக்கடுத்து அவன் அவன் எலக்ட்ரோமேன் ஆயிடுவான். ஓகே போடு. யாரா நீ? ஐயோ கேஸ் நவரவே முடியல. ஐயோ போடு சம்மடி. அவன் ஹெல்த் ஃபுல்லாக குறைக்கணும் கைஸ். ஐயோ எலக்ட்ரிக் வேறு அடிக்கிறான் கைஸ், செம்ம பவர்ஃபுல்லாக எலக்ட்ரிக் அடிக்கிறான். வெப்பு வாங்கிக்கோ. ஆனால் இந்த வெப்பு வாங்கினாலும் அவன் உடம்புல அந்த வெப்பு காய தவிர அவனை டேமேஜ் மட்டும் தான் பண்ண தவிர, ஆனால் அவன் மேலே படவே இல்லை. பார்த்தீங்களா? எண்டிங் அவ்வளோதான். இனிமேல் அவ்வளோதான். நீ அவுட்ரா கடைசி போட்டு சம்மடி உன்னை போட்டு செம்மையாடிக்கிறான். செம்மையாடி இன்னும் பூசு அடிக்கிறான். போட்டு முட்டி எடுத்து வச்சான். போடு, நல்லா தான் நீ அடிக்கிற, ஆனால் என்ன அளவுக்கு பண்ண முடியாது. முடிஞ்சால் என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஃபாலோ பண்ணுமா? ஐயாக்கெல்லாம் ஈஸிப்பா. ஐயோ என்ன எலக்ட்ரிக் அடிக்கிறான்? நோ எலக்ட்ரிக் அடிக்கிறப்ப அதுக்கெல்லாம் வரக்கூடாது. சின்ன பையன் தானே நீ, ஸ்பைடர்மேன் கிட்டே வா. டேய் செம்மையா பண்ணுறோம். என்ன பண்ணணும் கேஸ் இது வரணுமா? ஓடு மாட்டேன் போடு. அடிக்கணுமா? இந்தா வாங்கிக்கோ. போடு நான் அடிக்கிறேன். வாங்கிக்கோ. நம்ம சுற்றி வரோமா? அதான் தெரியுது. போட்டு நல்லா இருக்கு கேமு. இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா கம்பல்சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடிச்சிடாப்பா, அடிச்சுதான்
ஓ என்ன விழுந்தானா? ஆனால் இப்போ மட்டும் நார்மல் சூட் வருது, அந்த மாதிரி தான் அயன் ஸ்பேர் சூட் வருது. அவன் ஏதோ நம்மளுக்கு உதவியாக இருக்கான், அவன் வச்சு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எல்லாமே நம்மளால் இவனை வச்சு காப்பாற்ற முடியும். நீ ஏன் அவனை அடித்த? தேங்க்ஸ் பேர்மேன், அவனை மயக்கம் வச்சுருந்தேன். இப்போ தாங்க கேமே தெரியுது, இவ்வளோ செமையாக இருக்கு. என்ன மிஷின் முடிஞ்சிச்சா? செம்ம கேமில். ஆனால் எனக்கு அவ்வளோ விளையாடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ மிஷின் ரெட் மிஷின் அப்படின்னு 2 விதமாக கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின் போய் நம்ம முடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ மிஷின் கொடுத்துருக்காங்க. ப்ளூ மிஷின்லாம் என்னென்னா செம்மையான ஒரு சூப்பரான மிஷினு. ஆனால் கிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமோட கிராஃபிக்ஸ். அந்த பில்டிங் மேலாம் ஏறுறது அதெல்லாம் நல்லாயிருக்கு. ப்ளூ மிஷின் அங்கே ப்ளூ கலரில் ஏதோ லைட் அடிக்குதுல்ல, அங்கே நம்ம போகணுமா? எதுக்கு தெரியலையே. அப்போ ஒவ்வொரு பாஸாக நம்ம ஃபைட் பண்ணணும். இந்த மாதிரி வெனம் வருவாங்க, நிறையா பேர் வருவாங்க. வெப்பு அவட செம கேம் கைஸ். உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணலன்னா நான் போட்டுருவேன். அது எதுக்கு நாங்கள் லைக் பண்ணாமலாம் கேட்காதீங்க. என்னது இந்த இதுக்கு நம்மளோட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு என்னடாச்சு? என்ன பண்ணிக்கிறாங்க? இது என்னோட இடம், நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போக மாட்டோம், நீ என்ன பண்ண முடியும் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ கேங்ஸ்டர் கேஸ் இவங்க சண்டை போடணும், நம்ம தடுத்து நிறுத்தணுமா? ஆனால் இது வந்து சைனீஸில் இருக்குது, அதான் முடியல. ஐயோ ஐயோ யார் கேஸ் அவன் மாடு மாதிரி இருக்கான். எப்போ என்னடா பண்ணுற போட்டு மாடு மாதிரி இருக்கான் கேஸ். அவன்கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாகவே இருக்கணும். ஐயோ கைஸ் கைஸ் பஞ்சு விட்றான். இந்த ஒமலை வெப்புங்கடா. இந்த வாங்கிக்கோ. ஐயோப்பா செம்மடி கொடுக்குறாங்க கைஸ். இந்த வாங்கிக்கோ. என்ன ஆச்சு? என்ன அவன்கிட்ட போகணுமா? யார் அவன் கையில் அடிபட்டுச்சா? உங்களுக்கு என்ன வேணும்? என்னப்பா நடக்குதுங்க? அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் எங்கள் பாஸ் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறேன். 10வது மாடியிலேருந்து நான் அவனை தூக்கி போடுவேன். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது, ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். ஓ என்னன்னா என்னை மன்னிச்சிரு நான் சொல்லிடுறேன். என்னன்னா என் பாஸ் வந்து இந்த டவுனே வந்து ஆளணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. தேங்க்ஸ் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு நம்ம கிளம்புவாரு. வேறு லெவல்லையும் இன்னும் ரெட் மிஷினா பார்த்தீங்கன்னா நம்மளை மேப் பக்கத்தில் காமிக்கிறது நம்மளை கூப்பிட்டது. ஓ என்பிசிஸா? என்பிசி என்ன? ஓ போடு. இந்த கார் மேலே பார்ப்போம். நம்ம ஓடுற கார் மேலே ஏறணும். நாங்கள்லாம் ஏறணும். என்ன பண்ணேன்? என்ன செம பார்க் ஒரு இங்கே இதுலலாம் ஏதாச்சும் பண்ணுவானு பார்ப்போம். என்ன எல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம். என்பிசிஸ் பக்கத்தில் போனால் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. செமையாக பார்க் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மிஷின் இருக்குது, ரெட் மிஷினு. அந்த மிஷினை முடிப்போம், அதுக்கடுத்து நம்ம பார்க் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். இன்னும் ஒரு மிஷின் முடிச்சக்கா இந்த வீடியோ என்னது ஆட்டோகிராஃப் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ தான் என்பிசிஸில் என்ன பண்ணுறாங்க. ஓகே ரெட் மிஷின்லாம் இந்த மாதிரி மோசமாக கூட இருக்கும். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மாதிரி வெப்பை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா இது பார்த்திங்கன்னா PS4 ஸ்பேர்மேனில் தான் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. இதுலேயே ஒர்க் ஆகிடுச்சிருவேன். இந்த மாதிரி தான் கைஸ் இது பண்ணி ஃபோட்டோ எடுப்பாங்க, இது ப்ளே ஸ்டேஷனில் வரோன்னு சொன்னாங்க. அதே தான் நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வந்துச்சு. ஓகே நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ரெட் மிஷின் அங்கே இருக்குது, அதை போய் நம்ம முடிக்க போவோம். சட்டுன்னு பாடுறா அங்கே அந்த பில்டிங்லாம் கிராஃபிக்ஸு செம்ம கிராஃபிக்ஸு
எனக்கு கிராஃபிக் ரொம்ப பிடிக்கும். யாரு? ஓ ஏன் உனக்கு ஆட்டோ பிடிச்சி போகிற அளவு இது இல்லையா? I got hit by a crazy delivery man on a bike. I think my ankle might be broken. Well, then allow me to deliver you to the hospital. ஐயோ இவங்க வேறு ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. நாம் போவோம். 1000 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு வந்து நான் இவ்வளோ தூரத்தில் வந்து நான் இதை பிடிச்சே போனோம். வந்து அவனை பயம் காட்டேன். பயப்பட மாதிரி அங்கே ரெட் கலர் இது தெரியுது. பார்த்துட்டேன். இனிமேல் நான் போனேன். இப்போ 700 மீட்டரா? 700 மீட்டர் தாண்டி போகணுமா? இந்த ஒரு கிளிக் பண்ணால் ஸ்டைலாக ஒன்று பண்ணுறாங்க. அது நல்லா இருக்கு. ஓகே நம்ம நார்மலாகவே ஸ்விம் பண்ணிட்டு போவோம். இந்த பார்க் இருக்குது. நம்ம அந்த பார்க்குக்கு போகிறோன்னு சொன்னோம். இப்போ ஓகே நம்ம கீழே ஓடி போவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. இல்லை அங்கே இறங்கு ஒன்று இங்கே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. காசு கிடையாது. தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லுது. காசுலாம் கொடுக்காது. நல்லா இங்கே இந்த மாதிரி பார்க்க பண்ணுறது. ஒரு நெக்ஸ்ட்டு பாஸ் ஃபைட்டா? நம்ம பார்க்குக்குள்ளே தான் போகும்போது என்னது இங்கே பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. அடிச்சிருமா? அடிக்க முடியல. அந்த ஃபைட்டிங் டைம் மட்டும்தான் அடிக்க முடியும் போல். அதனால இது என்னடா அது இதோ காமிக்குது ரெட் கலரில். ஓ இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஹெலிகாப்டர் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஓட நல்லா ஓட. ஸ்பைடர்மேனோட ஹெல்ப்பு உங்களுக்கு எப்போவுமே தேவையா? நான் இருக்கேன். ஸ்பைடர்மேன் இருக்கிற அளவு எதுவுமே இருக்காது. ஓ அவ்வளோதானா? முடிச்சாச்சு அந்த மிஷினை. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ப்ளூ மிஷின் இருக்குது. அந்த ப்ளூ மிஷினுக்கும் போவோம். ஓகே செம்மையாக இருங்க இந்த கேமு. ரொம்ப என்னடா இது எலக்ட்ரிசிட்டி பறக்குது. சரியில்லையே. அல்ட்ராமேன் நம்மளும் அடிச்சு என்ன பண்ணுறாங்க? ஓ பிக் பாக்கெட் அடிக்கிறீங்க. பிக் பாக்கெட் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன லூஸ் அடைங்களா? பிக் பாக்கெட் அடிக்கிறீங்க. சரி உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லை. இந்த அது வாங்கிக்கோ. அவ்வளோதானா? என்னது? ஓ பேங்க் ஃபுல்லாக கொள்ள அடிச்சிருக்காங்க. பிக் பாக்கெட்னா கூட பரவாயில்ல. பேங்க் ஃபுல்லாக கொள்ள அடிச்சிருக்காங்க. இது என்ன? உங்கள் ஹெல்ப்பை உங்களுக்கு நான் ஹெல்ப்பை காப்பாற்றினா இந்த நெருப்பு பார்த்தது அதில் போய் நின்னோன்னு ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓ ஐயோ இந்த மிஷின் நம்மளுக்கு இந்த மிஷினே இல்லை. ஓ கார் திருடாங்க. கார் நான் ஸ்பைடர்மேன் வந்திருக்கேன். காரை திருடியா இருக்கணும். இந்த வெப்பு வாங்கிக்கோ. வெப்பு வாங்கிக்கூடா. என்னோட அடிக்கிறான். ஓ நான் தான் அடித்தேனா? எங்களெல்லாம் அடிக்கவே கூடாது. ஓகே ஸ்பைடர்மேன் ஐயோ அசிங்கமாக இருக்கே. ஓகே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் கிடைக்கும். இல்லைனாலும் நெக்ஸ்ட் பார்ட் நான் போடுவேன். அதில் கவலைப்படாதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏர் பலூன் மேலே போக முடியுமா? ஐயோ ஏன்டா நான் ஒரு டைலாக் சொல்லும் போது ஐயோ வர முடியுங்க. நில்லுங்க நம்ம டபுள் டேப் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுவேண்ணா. இதுதான் நோ நம்ம ப்ளூ மிஷினே முடிப்போம். இந்த ஏர் பலூன் மேலே நம்மளால் ஏற முடியாது. எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. வாங்க போவோம். ஓகேங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. 2 ப்ளூ மிஷின் இருக்குது. மேலே வேறு எலக்ட்ரிக் அடிக்குது. அது அப்புறமா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா செம்மையாக பாருங்க கைஸ். ஓகே நம்ம பறவோம். இந்த பில்டிங்லலாம் செம்ம டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்கல்ல. செம்ம டெக்ஸ்டரு இங்கே தான் இருக்குது. இங்கே தான் பக்கத்துலேயே வந்துச்சு. என்னது இங்கே நிற்காரா? என்னது கற்றுன்னு ஓ இதான் அந்த கேங்கா? எல்லாமே தூக்கி போட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களாம் கேட்க மாட்டானுங்க. எனக்கு இவங்களை பற்றி தெரியாதா? ஓ ஃபயர் வேறு இருக்குது.
கேங் மெம்பர் அவன் கூட ஒருத்தன் தான் பெரிய பாஸ் மாதிரி அவனே அவ்வளோ பெருசாக இருந்தான்டா. நீங்களாம் வேற கோமாளி பசங்க. இந்த வாங்கிக்கோ 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 இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. That was fun, but I need more of a challenge. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவுமே கிடச்சி. Maybe the goons up there didn't get the memo. நீ எதுக்கு இங்கே வந்த? நான் பண்ணுறதை விட்டு நீ They may have you outgunned, but I've got a few tricks up my sleeve that'll turn the tables. நான் ஹெல்ப் பண்ண தானே வந்தேன், நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸ்பைடர்மேனு. Fine. Just be careful. If anyone gets hurt because of your showboating, we won't hesitate to take you down. ஒன்னால எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நீ அமைதியாரு, நீயே போய் ஏதாச்சும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ண வருவேன், நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருப்பீங்க. நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு அடுத்த வந்து என்னை திட்டுவாங்க இருப்பீங்களாடா. நைஸ்ரா பை விளங்குமாடா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட்டு மிஷினுக்கு போவோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மிஷின் தான் லாஸ்ட்டு. அதுக்கடுத்து தான் நம்ம என்னது மேலே அவன் மேலே நின்றுட்டுருக்கான். சூசைட் பண்ண போகிறானா? ஐயோ அடுத்த ஸ்பைடர்மேன் வந்து ஐயோ கைஸ், நல்ல நேரம் பார்த்து இப்படி நடக்குதாடா. ஏண்டா நான் பாட்டுக்கு விளாண்டுருக்கேன். ஐயோ மேலே போ, மேலே ஏறு ஆபாடா. அது இங்கே இருக்கான். எவன்டா அவன்? ஏய் வாட்டர் விடுங்க. Unless you can fly, you need to be more careful. Wow. மேலே இருக்கும்போது கேப்ஃபுல்லான்னு சொன்னாங்க. Sure, I'm up for. ஏதோ ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க அவனுக்கு. ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுமா? அவன் மூஞ்சே நல்லா இல்லைடா. ஃபோட்டோ எடுத்துட்டேன், நான் போஸ்ட் பண்ணிடுவோமா? Awesome picture. I can't wait to show everyone. Just don't let me see this end up on an online auction site. Don't worry. என்ன இதெல்லாம் யாருக்கிட்டையுமா போட்டு தரேன், இதோ அவன் போட்டு தரேன்னு சொல்கிறான். இதெல்லாம் காமிக்கிறணும் எனக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னோடனே யாருக்கிட்டே இதை காமிக்காதுன்னு சொன்னோடனே அவன் வந்து நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுறான். சைடு வந்து நம்மளுக்கு கேமரா பட்டன் வந்துச்சு. நம்ம ஒன்று பண்ணோம்ல, நம்ம இப்போ பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி இதோ PS4 பண்ணுவோன்னு நான் சொன்னேன்ல, அது நம்ம இப்போ பண்ணுவோம். இப்போ எப்படி அவன் அப்படி நிற்பான்ல, அது அப்படியே நிற்கணும். நில்றா. நான் எவ்வளோ நாள் இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். நில்லு அப்படியே நின்று. யாரா இவன்? கைஸ் பண்ணவே மாட்டேறான். இந்த கேம்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் போல இது. அது PS4 லைட்டு இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோடனே அப்படியே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டான். இப்போ ஃபோட்டோடா இது நல்லா இருக்கு. இப்படி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோம். ஃபோட்டோ இன்னொன்று எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம எங்கேயாச்சும் குசுமி தரலாம் பண்ண தேவையில்ல. நம்ம பாட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.